ஹலோ ஆல் வணக்கம். பீடாக், வெல்கம் டு த ஷோ. 6 விக்கெட் போகாம இருந்தா சான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. 6 விக்கெட் போனா ஆஸ்திரேலியா 2 இந்தியா 1ன்னு ட்வீட்லாம் போட்டிருந்தீங்க. நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நேத்து 20 ரன் கமின்ஸ், 20 ரன் ஸ்டார்க்குன்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கோவமா வந்துச்சு. இவரு அவ்வளோலாம் அவங்க அடிக்க மாட்டாங்க, அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினைச்சேன். ஸ்டீவன் ஸ்மித் ஃபுல்லா ஃபார்முக்கு வந்துட்டாங்க. கமின்ஸ், ஸ்டார்க் எல்லாரும் அடிச்சு 470 ரன் அடிக்க விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு ஜெய்ஸ்வாலும் கோலியும் ஆடுறத பார்த்து. அதுவும் யாரு கண்டுபட்டுச்சோ 153க்கு 2 விக்கெட் போயிருச்சு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் சொல்லுங்க பீடா. சார் ஒன்னே ஒன்று. திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் வி ஆர் ஹியர் டு கிரிட்டிசைஸ் ஆல் த டைம். வி ஆர் நாட் ஹியர் ஃபார் தட். அவர் பிரைமரி ஜாப் இஸ் நாட் தட். ஆஸ்திரேலியா பேட்டட் எக்ஸப்ஷனலி வெல். ஸ்டீவ் ஸ்மித் பேட்டட் எக்ஸப்ஷனலி வெல். அதாவது நான் நேற்று சொன்ன லாங்குவேஜ் சொல்லிடுறேன். அந்த கம்மின்ஸ் ஒரு நியூசன்ஸ். அவர் அவுட்டே பண்ண முடியாது. அவரு ஒரு 20 அடிப்பாரு, டார்க் ஒரு 20 அடிப்பாரு, லைன் விக்கெட் கொடுக்காம பிளாக் பண்ணுவாரு, போலாண்ட் பிளாக் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னோம். அது நடந்தது. எனக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன ரீசன்காக இந்தியா ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ஆடணும், வாஷிங்டன் சுந்தர் ஆடலைன்னா இந்தியா தோத்துருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் இருக்கு. அவங்க போலிங் போடுறதுக்குயா, போலிங் போடுறதுக்கு போலிங்கே கொடுக்காம இப்ப பாருங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, ரவீந்திர ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் சேர்ந்து 38 ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓகே, தட் இஸ் க்ளோஸ் டு விக்கெட் எவ்ரி 9.5 hours. மீதி 122 ஓவர் போட்டிருக்காங்க. டிஎஸ்பி சாரு 23 ஓவர்ல 122 ரன். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் ஒண்ணுமே எனக்கு என்ன சொல்றதுன்னு அவருக்கு புரியல. அவருக்கு ஒரு ஐடியாவே இல்லாம போலிங் போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு ஐடியாவே இல்லாம போலிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் சொல்லனே, ரத்த கண்ணீர் வழியுது எனக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா போலிங் போடுறத, அவர் இந்த மாதிரி பண்றத பார்த்தா ரத்த கண்ணீர் வழியுது எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லாம வந்தோடனே என்ன சொன்னோம்? ஃபீல்ட எல்லாத்தையும் உள்ள வையா, ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணாத, நியூ பால் உங்களுக்கு ரன்னு குயிக்கா போகும். ஒண்ணு அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி பவுண்டரி அடிக்க விடணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், நீங்க ஸ்குவீஸ் பண்ணி விக்கெட் எடுக்கணும்னு. எவ்வளோ ஈஸியா பேட் கமின்ஸ் ஆடினாரியா, எவ்வளோ ஈஸியா பேட் கம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா, ஓகே கிரிக்கெட்ன்றது நீங்க யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆவீங்க, யாரா இருந்தாலும் சிக்ஸ் கொடுப்பீங்க. இந்த ஸ்டார்க்கு ஒரு சிக்ஸ் அடிச்சா பாருங்க, அப்படி சும்மா எஃபர்ட்லெஸ் லாங் ஆன் மேல பும்ராவை. நிஜமா சொல்றேன், எனக்கு அப்படியே ஒரு கத்தி எடுத்து சதக் 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 சதக்னு குத்திக்கலாம் போல இருந்தது எனக்கு. ஏன்னா முடியல அவரால. நீங்க பார்த்திருப்பீங்க, முடியல பும்ராவோட. எப்படி வச்சுக்கோங்க, அவருக்கு ஆப்ஷன், ஐயோ என்ன முற்றியா, இதுக்கு மேல என்னால போலிங் போட முடியலையா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. 6 டவுன் ஃபார் 311. அங்கிருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல என்ன ப்ளீடிங் ஆயிருக்குன்னா, 143 for 1 in 27 overs. Okay, already you have lost 3 sessions yesterday. You are 77-23 down according to day predictor. அதுக்கப்புறம் ஒரு 10 out of 10 செஷன் கொடுக்குறீங்க. செகண்ட் செஷன் 20 for 3 எடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் செஷன்ல 51 for 2. 51 for 2ல அதாவது என்ன சொல்றது, பெரியப்பா போனாரு. எனக்கு புரியவே இல்லை. ஒரு ஆடின ஷாட் எனக்கு இன்னும் லாஜிக் என்னன்னு புரியல எனக்கு. நீதர் இட் இஸ் அன் அட்டாக்கிங் ஷாட் ஆர் இட் இஸ் அ சாஃப்ட் ஷாட். என்ன ஷாட்னே எனக்கு புரியல. ஏதோ ஒரு ஃபோர்த் ஸ்டெப்ல கொஞ்சம் ஷார்ட்டா ஒரு ஹார்ம்லெஸ் பால சும்மா அப்படின்னு அவுட் ஆனார். அவர் செல்ஃப்லெஸ்ஸா ஆடினார் பீடா. நீங்க தப்பா சொல்றீங்க. அவர் அப் ஃப்ரண்ட் போய் இஸ் பிளேயிங் ஃபார் தி டீம், இஸ் பிளேயிங் செல்ஃப்லெஸ்லி. அதுக்கு என்ன, ரெண்டு அரை கண்ணத்துல அரைஞ்சிங்கன்னா கூட நான் கேட்டுப்பேன். இந்த மாதிரிலாம் நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முஞ்சிக்கு போடுறீங்க, பட்டுன்னு ஒரு புல் அடிச்சு ஒரு டீப் ஸ்கோர்ல அவுட் ஆராய்ச்சிக்க பரவாயில்ல. இல்லைன்னா என்ன சொன்னோம், கடாயத்தை தூக்கிட்டு 3 ஸ்டெப்பையும் விட்டு பாயிண்ட் மேல ஒரு கிழி ஒரு பாயிண்ட் மேல ஒரு கிழிக்க போய் ஒரு டீப் பாயிண்ட்ல கேட்சுன்னா ஓகே. அது ஒரு நத்திங் ஷாட் அது. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் ஒரு கிளாஸா காமிச்சா இருப்பாருங்க. ஒரு அன்பிளேபிள் டெலிவரி, இந்த ஆங்கிள் வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து அப்படியே பட்டு பிச்சன் அண்ட் ஸ்ட்ரைட் அண்ட் அப். 9 out of 10 பேட்ஸ்மேனோட காட் அவுட். கேஎல் ராகுல் நீங்க குறையே சொல்ல முடியாது. ஜெய்ஸ்வால் ரொம்ப பிரமாதமா ஆடினாரு. 51 for 2 அப்படிங்கும் போது அந்த செஷனும் ஆஸ்திரேலியா கோச்சு. தேர்ட் செஷன் நீங்க தான் சொன்னீங்க. நானே ஒரு ட்வீட் போட்டேன், ஒரு கவர் டிரைவ் அடிச்சாரு கோலி,
அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல டிசிப்ளின்டா பல்ல கடிச்சு ஆடினாரு. சரி நீ நல்ல ஒரு பெருசா இருக்குடா அப்படின்னு பார்த்தேன். நல்லா ஆடினாரு விராட் கோலி, ரொம்ப நல்லா ஆடினாரு ஆக்சுவலா, பிரில்லியன்ட் அவுட் ஆகிற வரைக்கும். பிரில்லியண்டா ஆடினாரு. அவர் சரியா ஆடல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நான் பண்றதுக்கே லாயக்கு இல்லாதவங்க ஆயிடும். ஜெய்ஸ்வால் ரன் அவுட் ஆனார் பாருங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஆட வந்தார் பாருங்க, நம்பர் 7 ஒருத்தர் 4 விக்கெட் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆட வந்தார் பாருங்க. எப்படின்னா அங்க உட்காந்துட்டு பாடுறாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் நைட்டு வாட்ச்மேன் என்பான், நைட்டு வாட்ச்மேன் என்பான். 2வது ஓவரில் பெரியப்பா, டீக்கு முன்னாடி ராகுல், டேக்கு முன்னாடி கோலி, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ அப்படின்ற மாதிரி நான் திருப்பியும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த போலர்ஸ் எல்லாம் சொல்றாங்களா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, ஏன்டா டேய் கை ஓடிய போலிங்னு நானே போடணும், உன்னோட விக்கெட்டை காப்பாத்தணும்னாலும் நானே போயிட்டு உடம்ப கொடுத்து ஆடினேன், டேய் நீங்களே எதுக்குடா கிரிக்கெட் ஆடுறீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. இது ஒரு என்ன ஒரு அக்மார்க் அநியாயம்னு பாருங்க நீங்க. 474 ரன், நான் 360 அடிச்சாலே கேம் க்ளோஸ். 474 ரன் அடிச்சிருக்காங்க, 4 விக்கெட் போயிருக்கு. க்ளோசிங் ஸ்டேஜஸ்ல நிதிஷ் ரெட்டி இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காருங்கும் போது நீங்க ஆகாஷ் தீப்பை இறக்குறீங்களே, எப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான மூவ் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப ஆல் ஆஃப் அ சடன் வாட் த ஸ்கோர் போர்ட் ரீட்ஸ், யூ ஆர் ஹாஃப் சைடு அவுட் ஃபார் 164 அப்படின்றது தான். ஹவு பெட்டர் இட் வுட் பீன் அட் 164 ஃபார் 4. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, என்ன சார் ஜடேஜா போய் அவுட்டே இருந்தா ஆயிருக்கலாம் இல்லைன்னு சொல்ல, அப்ப நாளைக்கு ஜடேஜா அவுட்டே ஆக மாட்டாரு, 3 நாள் ஆடிடுவாரு, நிதிஷ் ரெட்டி 3 நாள் ஆடிடுவாரு. எப்போ இந்த பாசிட்டிவ் திங்கிங், ஒரு தேவையில்லாத ஒரு பலியாட கொடுத்தீங்களா, கொடுத்து 5 விக்கெட் 164 ஃபார் 5. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 77-23, ஆஸ்திரேலியா 2, இந்தியா 1. இதை நீங்க உங்க மனசு வெறுத்து போய் ரிப்ளை பண்ணாலும் சரி, வேற ஏதாவது இதுல நீங்க ரிப்ளை பண்ணாலும் சரி, யூ ஹேவ் டு கிவ் a ஒப்பீனியன் ஆன் திஸ். அதெல்லாம் ஓகே இல்ல. இப்ப நீங்க நாளைக்கு நான் வெற்றிட்ட நாளைக்கு சொல்லிட்டேன். என்னதான் பண்ணி காப்பாத்துறதுக்கு வழி சொல்லுங்க. மூழ்கிற கப்பலை காப்பாத்துறதுக்கு வழி சொல்லுங்க. சரி சொல்லிடுறேன். இப்போ இந்தியா நாளைக்கு ஃபுல் டே ஆடினாங்கன்னா, I'm telling you again, there are few viewers who trust me when I read the game and I say this. India bat the whole day tomorrow. India is winning the test match. India is going to create history. If India is going to bat until tea, it is going to be a draw. India gets bowled out an hour after lunch. India gets bowled out before lunch. Australia 2, India 1. இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துக்கு அன்லெஸ் அதர்வைஸ் ஸ்டெம்புக்கு நேரா 4 மீட்டர் வந்துட்டு எல்லா பாலையும் விட்டுட்டு ட்ரிங்க்ஸுக்கு போகும்போது 17 ரன் தான் அடிச்சிருக்கணும். இந்தியா ஷுட் பி 181 ஃபார் 5 ட்ரிங்க்ஸ். அவங்க முட்டிக்கால இறக்கிடணும். அந்த மாதிரி விட்டு 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 அவங்கள ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லோவா நீங்க பிக்கப் பண்ணணும். இந்த தேரியில ஆடினாங்கன்னா நாளைக்கு 3 செஷன், இந்த ஃபர்ஸ்ட் செஷன் ஃபர்ஸ்ட் 15 overs இந்த மாதிரி ஆடினாங்கன்னா, India will score close to 260 to 270. They are undefeated at the end of the day or getting bowled out close when the stumps were drawn. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இப்ப இன்னொன்னு சொல்றேன், நான் சொன்னேன் பாருங்க, உங்களுக்கு 30 ரன் மேல லீடு கொடுக்கவே கூடாது. 30 ரன் மேல லீடு கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் மெல்பர்ன்லன்னு அந்த தியரியை வச்சு ஆடினாங்கன்னா இந்தியா க்ளோஸ்லி கெட் டு 450 455. அந்த மாதிரி இந்தியா வந்துட்டாங்கன்னா இந்தியா வின் த டெஸ்ட் மேட்ச். நான் உங்களை கேட்கிறேன், do you think India can adopt that policy and bat the way we are suggesting and bat the whole day? Yes, no, தெரியாது. What is your option? So this is the only சரி way. பீரா, இப்போ கோலி ரோஹித் சர்மான்னு சேர்த்து சேர்த்து சொல்றாங்க எல்லாரும். அதை பத்தி நீங்களே சொல்லிருங்க. என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே கோலி ஒரு 100 அடிச்சிருக்காரு இந்த சீரீஸ்ல. இன்னைக்கும் நல்லா விளையாண்டாரு. லுக் லைக் ஸ்கோரிங் ரன்ஸ், பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ரன் அவுட் தான் அவர் அஃபெக்ட். ரோஹித் டு பி ஃப்ராங்க், என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஃபேன்ஸ் ஃபேன்ஸா இந்தியன் டீம் ஃபேன்ஸ். ஸோ கரெக்டா நீங்க கேக்குறீங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அதான் நான் சொல்றேன். இது சொன்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம அன்பயஸ்டா ஒரு ஒப்பீனியன் கொடுக்கும்போது கோவப்படுறாங்க. ரோஹித் சர்மா தத்தளிக்கிறாரு நடுக்கடல்ல. உங்களுக்கு எதுவும் லைஃப் சப்போர்ட் இல்லாம நீச்சல் தெரியாதவங்க இறக்கி விட்ட மாதிரி கஷ்டப்பட்டாரு இன்னைக்கு. தட் இஸ் ஹானஸ்ட்லி ஐ வுட் ராதர் சே. ஐ எம் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் ரோஹித் சர்மா. பெரியப்பா படையப்பா பேரை கொடுத்து ட்வீட் போடுற ஆள் நானு.
அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து இன்னைக்கு வீசணும்னு சொன்னேன், அதுவும் நடக்கல. கோலி லுக் ரியலி அத்தாரிட்டிவ் டுடே. நான் திருப்பியும் சொல்றேன், இது நிறைய பேருக்கு போர் அடிக்கும். ஏன் அவரால் அந்த பெரிய மைல்ஸ்டோனுக்கு போக முடியல, எடுத்துன்னு வர முடியலன்னா பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கல் ஃபிளா வாட் ஹி ஹஸ் காட். அதெல்லாம் விட்டுட்டு பல்ல கடிச்சு நான் ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸை விட்டுட்டு இன்னைக்கு ரன்னு அடிச்சே ஆகணும்னு கஷ்டப்பட்டு அவர் ஆடினாரு. பட் அட் த சேம் டைம் தட்ஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ, அட் திஸ் லெவல் when you are playing against a quality attack against a pitch where it has got true bounce, but it's always a challenge to bat on, and that flaw is always going to affect you. That I'm telling you extremely honestly. ஸோ அதனாலதான் வந்துட்டு அந்த 36 வந்து 100 அவரால் எடுத்துட்டு போக முடியலன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இப்ப கோலியும் ஃபெயிலியர், ரோஹித் சர்மாவும் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். Kohli didn't get big runs. He might get big runs in the second innings. As much as I wanted Rohit Sharma to do well, as much as I wanted him to score 100, he doesn't look like he still got that in him. Be it confidence, be it his approach, be it his body language. அது எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. So when you're trying to compare and saying that Rohit Sharma failed, Kohli failed, அது நியாயமே இல்லாத ஒரு discussion. Because we are here to say what is நிறைய my. பேர் அதான் சொல்றாங்க விராட், சேர்த்து சேர்த்து சொல்றாங்க கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஃபெயில், கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஃபெயில். ரோஹித் ஹாஸ் பின் வெரி புவர் இன் தி சீரீஸ். கோலி அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணல, பட் ஹி டிட் பெர்ஃபார்ம் பார் அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு. ஐ திங்க் ஹி ஹஸ் ட்ரை டு லிவ் அப் டு இட் as much as possible. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதை தான் நான் இப்ப கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் வாட் இஸ் ரீசன். இப்ப கோலி பாத்தீங்கன்னா அந்த ஒரு மிருக பசி தெரிஞ்சுது, அவரோட ஒரு சில டிரைவ்ஸ்ல அத்தாரிட்டி இருந்தது, அவரோட பேட்டிங்ல ஒரு டிசிப்ளின் இருந்தது. எனக்கே வந்து ஒரு கவர் டிரைவ் அடிச்சு 9 இருந்து அடிச்சிருந்தாரு கிங் கோலி 100 ஒரு ட்வீட்டும் போட்டேன். எனக்கு தெரிஞ்சது பயம் இருந்தே இருந்தது. பட் இருந்தாலும் அந்த பெரிய பிளேயர்லாம் எப்படின்னா, even though they got that flaw, they know how to suppress it and still score 100. ஆனா ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, இஸ் அவுட் டன் பை a team which has got fantastic bowling attack. அப்படிங்கும்போது இப்ப நீங்க இப்ப என்ன கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கோலி செகண்ட் செஞ்சுரி அடிப்பாரான்னு கேட்டா, சார் அவர் ஆடுறத பார்த்தா அடிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். இதே ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிப்பாரான்னு கேட்டேன்னா, அவர் அடிக்கணும்னு ஆசைப்படுறேன், அடிப்பாரா தெரியாது கரெக்ட். அப்படின்னு. நீங்க நேத்து சொன்னீங்கல்ல பீடா, சேவாக் 195 சொன்னப்போ ரோஹித் அப்படி அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ வேர்ல்டு கப் 2023 வேர்ல்டு கப் இந்தியாவில் நடந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்ல ரோஹித் பிளேட் பெட்டர் தென் கோலி. கோலி அதிக ரன் அடிச்சாலும் த மேனர் இன் விச் ரோஹித் காட் வந்தவொடனே அடி வெளுத்து விட்டு அந்த வேர்ல்டு கப்ல அடிச்சது ரோஹித் வாஸ் மச் பெட்டர் தென் கோலி. நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும், நம்ம அந்த டைம்ல பேசணும். இந்த T20 வேர்ல்டு கப் ஜெயிச்ச T20 வேர்ல்டு கப்லயும் ரோஹித் வாஸ் பெட்டர் தென் கோலி, வச்சு வெளுத்து விட்டாரு இதே ஆஸ்திரேலியாவை. பட் இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் ஹாஸ் பின் வெரி 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 புவர் வித் த பேட், ஆர்டினரி வித் த பால். கோலி ஹாஸ் பெர்ஃபார்ம் பெட்டர். அதுல எந்த சந்தேகமும் இல்லை சார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஐம் டாக்கிங் அபவுட் த அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் கோலி ஸ்கோர்ட் மோர் தென் ரோஹித் சர்மா. ஐம் நாட் ஈவன் பிரிங்கிங் த 100 வாட் கோலி ஹஸ் ஸ்கோர்ட் இன் பெர்த் இன் த செகண்ட் இன்னிங்ஸ் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அதை நான் கொண்டே வரல. இப்ப நீங்க இந்த செகண்ட் இன்னிங்ஸ், நியர்லி செகண்ட் இன்னிங்ஸ், ஹவு ரோஹித் அப்ரோச் இட், ஹவு கோலி அப்ரோச் இட் பாத்தீங்கன்னா, ஐ ஸ்டில் ஹேவ் அ பிலீவ் தட் கோலி கேன் ஸ்டில் கெட் 100 in the second innings or in the next test match. இப்ப ரோஹித் சர்மா பார்த்தா பிரார்த்தனை தான் பண்ணும், கடவுளே ஒரு அடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் ஒரு லெஜெண்ட். இந்தியன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் இப்ப T20 வேர்ல்டு கப்ல வாங்கி கொடுத்திருக்காரு. ஐ வில் நெவர் டிஸ்ரெஸ்பெக்ட் ஹிம். பட் நம்மளோட இது என்ன, the honesty. The honesty is unfortunately, if you ask me, do you believe in him getting, I will say no. பட் அவர் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அவர் அடிச்சே ஆகணும்னு ஆசைப்படுவேன். தட் இஸ் ஆனஸ்டி. கோலி ரோஹித்தையும் கம்பேர் பண்றது ஒரு நியாயமே இல்லாத பேச்சு. பிகாஸ் we are fan of both Rohit and Kohli, and extremely sorry. நீங்க வந்துட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, you are taking the position of KL Rahul, who has been fantastic apart from Jasprit Bumrah. ஒரு ரெண்டு பாசிட்டிவ் தான் இந்த சீரீஸ்ல. ஒன்னு ஜஸ்பிரீத் பும்ராவோட போலிங், ரெண்டாவது கேஎல் ராகுலோட பேட்டிங். அப்படி இருக்கும்போது at the expense of KL Rahul when you are opening the batting, that is fine, no problem. Then you have got to prove a point or two. அப்படிங்கும்போது அவர் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தென் ரோஹித் இஸ் a failure, கோலி இஸ் a failure, அது நியாயமே இல்லாத பேச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். கோலி showed that what class is all about today. He didn't get runs, didn't get big runs, but I expect him to really pounce on the Australians in the second innings. கரெக்ட் தான் பீடா. ஆனா இன்னொன்னும் நான் சொல்றேன், கம்பீர் மாதிரி ஒருத்தர் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். லைக் ஹீரோ ஒர்ஷிப் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, நாங்க வந்து அக்ரெசிவாகவும் விளையாடுவோம், ஒரே நாள்ல 300 ரன் 500 ரன் அடிப்போங்கிறாங்க, நாங்க 2 நாள் தேவைப்பட்டாலும் ஆடுவோங்கிறாங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்து டிரான்ஸ்லேஷன் டசன்ட்
ஹீரோ ஒர்ஷிப் பண்ண மாட்டோம், பிக் நேம்ஸ்லாம் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்கே விளையாடுறவங்க எல்லாருமே பிளேயிங் ஆன் ரெப்புடேஷன் தான். உட்கார வைக்கிறது யாரு? கில்ல தான் உட்கார வைக்கிறாங்க. இப்போ இந்த மேட்ச் இவர் அடிக்கல அப்படின்னா அடுத்த மேட்ச்சுக்கு வேற யாரையும் தான் உட்கார நிதிஷ்குமார் ரெட்டி தான் உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிட்னிக்கு. ஸோ அவங்க சொல்றது ஒன்றும் செய்யறது ஒன்றாவும் இருக்கு. ஐ திங்க் தட் ரெக்வயர்ஸ் மோர் கன்சிஸ்டன்சி அண்ட் பெட்டர் அப்ரோச்னு நான் நினைக்கிறேன். பீடா, நீங்க சொல்லுங்க. நான் வந்து ஃப்ராங்கா சொல்லிட்டேன், உங்களால ஃப்ராங்கா சொல்ல தெரியல, பட் நீங்க சொல்லுங்க. பிரில்லியண்டான ஒரு கேள்வி. பிகாஸ் வியூவர்ஸ் வாண்ட் டு ஹியர் வாட் வி ஆர் டாக்கிங். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நீங்க நெயில் பண்ணிட்டீங்க. ஹானஸ்ட்லி இப்ப கில்ல வந்து ஏன் எடுத்தாங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி கில்லும் பர்ஃபார்ம் பண்ணல. கில் டிசர்வ் டு லூஸ் இஸ் பிளேஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த சீரீஸ்ல அவரு எதுவும் பண்ணல. நீங்க கேட்கிற கேள்வி என்ன? இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ரோஹித் சர்மா அடிக்கல, சேம் ட்ரீட்மெண்ட் ஹாஸ் டு பி கிவன் டு ஹிம் ஆல்சோ. ஓகே, இப்ப நீங்க கில்ல நீங்க டிராப் பண்றீங்க, கில்ல வந்து நீங்க எப்படி சொல்றீங்க, ஒரு எஸ்டாப்ளிஷ் ஒரு ஃபியூச்சர் ஸ்டார்ன்றீங்க. அப்படிங்கும் போது கில்ல நீங்க உட்காந்து வைக்கிறீங்க, அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா திஸ் இஸ் த பிளேயிங் லெவன் வி வாண்டட். அண்ட் நிதிஷ் ரெட்டி ஹஸ் பீன் டூயிங் வெல், ஹஸ் பீன் கான்ட்ரிபியூட்டிங், அவர் வச்சிருக்காங்க. இப்ப ரோஹித் சர்மா செகண்ட் இன்னிங்ஸ் அடிக்கல அப்படின்னா, பட் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டீம் வில் யூ டிராப் ஹிம்? அதுதான் நீங்க கேக்குறீங்க. அந்த ஆன்சர் ஷுட் பி எஸ் இஃப் ஹி டசன்ட் பர்ஃபார்ம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்ப இப்ப என்ன ஆகும்? பீப்புள் வில் லூஸ் ட்ரஸ்ட் ஆன் திஸ் மேனேஜ்மெண்ட். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், தே ஆர் நாட் கன்சிஸ்டன்ட் வித் டெசிஷன் மேக்கிங். அதே மாதிரி டிஎஸ்பி சாரும் அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் சரியா போடலன்னா டிஎஸ்பி சாரும் உட்காரணும். இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. வராரு, பயங்கரமா ஸ்லெட்ச் பண்றாரு, கண்ணா பண்ண நீ என்னமோ பேசுறாரு, அதுக்கப்புறம் போயிடுறாரு, அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பட் இஸ் நாட். அதை தான் நான் வந்து போன மேட்ச் நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன், லோன் வாரியர் பூம்ரான்னு. நிறைய பேர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. லோன் வாரியன்றது இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு ஒரு 20% சப்போர்ட் கொடுத்திருந்தீங்கன்னா they wouldn't have scored 474. நான் என்ன சொன்னேன், 330 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணீங்க இந்த கேம் என்ன. இப்ப யோசிச்சு பாருங்க, 330 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க, ஸ்டில் நத்திங் இஸ் நாட் லாஸ்ட் எட். உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, நிதிஷ் ரெட்டி இருக்காரு, டூ ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் ஸ்டில் அட் தி கிரீஸ். யூ ஹேவ் a shot at 330, not at 474. ஸோ நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, if that is a case where people doesn't perform, should be given shown the door அப்படின்னா, if Rohit Sharma doesn't perform, unfortunately should be shown the door. நீங்க கேப்டன் கிப்டன்லாம் பாத்தீங்கன்னா you're going to lose. இப்ப WTC ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ரெண்டு இப்ப உங்களுக்கு வந்து பிஜேடி வந்து இந்த சீரீஸை டிராப் பண்ணா கூட, on the verdict of India being the having the trophy already, the BGT will stay in India. At least அதையாவது பண்ணுங்க for that welfare. Even though if you are not going to make it to WTC final, make sure that there's some proud history when it comes to playing Australia, particularly in Australia. So be fair. நீங்க கேட்கறது ரொம்ப கரெக்ட். என்னோட தாழ்மையான ஒப்பீனியன் ஹானஸ்டா நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஆஸ்திரேலியா என்ன பண்ணும்? இந்த மேட்சை முடிச்சு பொட்டலம் கட்டி இந்தியா கடையை சாத்துறதுக்கு, நாளைக்கு சாத்திடுறதுக்கு என்ன பண்ணணும்? அதே மாதிரி அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸும் நீங்க சொல்லிருங்க. ஆஸ்திரேலியா ரொம்ப சிம்பிள் சார். அவங்க ஃபாலோ என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. Even if India, gets all out before 274, they're not going to enforce the follow on. I can give it in writing for you. நாளைக்கு 10 நிமிஷத்துல இந்தியா ஆல் அவுட் ஆனா ஆஸ்திரேலியா won't enforce the follow on. ஏகப்பட்ட டைம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோர்த் டே வந்து ஒரு 25 ஓவர் இருக்கும் போது தான் இந்தியாவுக்கு பேட்டிங்கே கொடுப்பாங்க. செட் them a target of another 460 again. So it doesn't matter. அப்போ ஆஸ்திரேலியா என்ன பண்ணணும்னா, they will go all out actually tomorrow. நாளைக்கு வந்து அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை ரெண்டு பேட்ஸ்மேனே they are relatively new at the crease அப்படிங்கும் போது, that is what exactly they got to do and that's what they will do. அவங்க என்ன பண்ணுவாங்க, they will come back attacking and all guns blazing. அதுதான் பண்ணுவாங்க. பண்ணிட்டு they will really try and make sure that they will put Indian batsmen under pressure. அதுதான் பண்ணுவாங்க. இந்தியா என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். முதல் 15 ஓவர்ல நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அப்படியே டிரைவ் கீவ் இதெல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. கெட் த ஃபீல் பேட்ஸ்மேன். அவங்க என்ன பண்ணணும், நாளைக்கு கோச்சிங் ஸ்டாஃப் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போட்டு 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 எல்லா வாழையும் விட்டுட்டே இருக்கணும். 15 ஓவர். நான் சொல்றேன், என்னடா இப்படி சொல்றப்ப, இதுதான் தியரி. 15 ஓவர்ல நாளைக்கு ட்ரிங்க்ஸ் போது இந்தியா should have added only 17 runs without losing a wicket. அதை பண்ணாங்கன்னா that is the first step forward. Can they do that? அதுதான் எனக்கு தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்க ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவீங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கைப்பீங்க. ரொம்ப வருத்தத்துல நான் பேசுறேன். ஒரு சந்தோஷம் என்னன்னா, அங்க கொம்மண்ண ஷூரு, கொம்மண்ணா ஷூர் ஃபைனல். என்னோட ஆசை இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் வரணும். அதுதான் வந்து யார் ஜெயிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க கண்டிப்பா போறாங்க. பாகிஸ்தான் வந்து 3-0 ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு 17 வருஷம் ஜெயிக்க மாட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கால. 2-0 அவங்க ஜெயிச்சிருவாங்க. லெட் அஸ் ஹோப் இந்தியா வில் புட் அப் அ ஃபைட். அப்புறம் என்னோட ஆசை, சாரோட ஆசை, அதுக்கப்புறம் வந்து வியூவர்ஸோட ஆசை எப்படி போறதுன்னு. இன்னைக்கும் 77-23 இருக்காங்க. லெட் அஸ் கம் அண்ட் சி அட்லீஸ்ட் இந்தியா கேன் ஜஸ்ட்
draw the deficit back to some level to see that they can fight. Until we come back and do the review for day 3 for the fourth test between India and Australia and Melbourne with your very own octopus. Thanks a lot and bye bye.